தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். சார், விஜய் சிறப்பு பொதுக்குழுவெல்லாம் கூட்டி கிட்டத்தட்ட கரூர் துயரத்திற்கு அப்புறம் முடங்கி போயிருந்தாரு. சிறப்பு பொதுக்குழு கூட்டிட்டு தனித்து போட்டி அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. எப்படி பாக்குறீங்க சார்? வேற என்ன சொல்ல முடியும்? அமித்ஷா என்ன சொல்றாரோ தான் கேட்க முடியும். அந்த சிறப்பு பொதுக்குழுன்னு சொன்னார, அந்த உறுப்பினர்களெல்லாம் யார் தேர்ந்தெடுத்தா? எலெக்ஷன் நடத்தினார் அவர். அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்? அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குதா? பொதுக்கூட்டத்துக்கு அவங்களே தான் வந்து உட்காடுறாங்க, மாநாட்டுக்கு அவங்களே தான் வந்து உட்காடுறாங்க, போராட்டத்துக்கு அவங்களே தான் வந்து உட்காடுறாங்க. அதே பொதுக்குழுன்னு காட்டுறாரு. இன்னும் கட்சியை ஆரம்பிக்கலைங்கிறது இதுலேருந்து தெரியுது. இன்னும் கட்சி ஆரம்பிக்கலை. அவருடைய கட்சி ஆஃபீஸ் எங்கே இருக்குதுங்க? பனையூரை தவிர வேறு எங்கேயாவது எந்த ஊரில் எந்த இடத்துல ஒரு கட்சி ஆஃபீஸ் இருக்குது? இவ்வளோ ஏரியாவில் இருக்கீங்களே, எல்லா கொடியும் பறக்குது. எங்கேயாவது தாவேக்கா கொடி பறக்குதா? யார் இருக்கிறா கட்சியில்? அதை விடுங்க, அவர் அரசியலுக்கு இன்னும் வரல. அவருக்கு பாவம் சூழ்நிலை கைதியாக இருக்கிறாரு. சுற்றி ஒய்பிரிவு பாதுகாப்புங்கிற பேரில் உளவுத்துறை அதிகாரிகளும் சுற்றி நின்றுக்கிட்டு எங்கே போனாலும் அமித்ஷாவுக்கு தகவல் போகுது. அருண்கிற ஒரு ஆஃபீஸர், அமலாக்கத்துறை ஆஃபீஸர் எங்கே சொத்து வச்சுருக்காருங்கிற தகவல் அமைச்சிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுவார்? சுயமாக செயல்பட முடியாதவர். சொன்னதை கேட்க வேண்டியதாக இருக்குது. அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டவங்க கிட்டதான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவருக்கு கூட்டணி எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? அது பழனிசாமிகிட்ட சொல்லு. அவர் தான் பாவம் விஜய் வருவாருன்னு அவர் வீட்டு வாசல் அவர் தான் நின்றுட்டு இருக்காரு. வேறு யாரும் அவர் வீட்டு வாசல் நிற்கிறதா தெரியல. இவ்வளோ பெரிய கட்சின்னு நீங்களும் சொல்கிறீங்க. இவ்வளோ பெரிய சந்தன மட்டத்தில் எல்லாம் அவருக்கு கிளைக்கழகங்கள் இருக்குதுங்கிறீங்க. பூலகத்தில் மிகப்பெரிய கட்சி 12 கோடி உறுப்பினர்கள்லாம் என்னமோ சொல்கிறீங்க. யாராவது விஜய் கட்சியோடு நான் கூட்டணி வச்சுக்குவேன்னு பழனிசாமியை தவிர வேறு யாராவது சொன்னாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு கட்சியாவது விஜய் கூட கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொன்னாங்களா பாருங்க. இப்போ அவரு கட்சினாலும் பெரிய கட்சி தானே சார். 30 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டு இருக்கு. அந்த கட்சியே அதிமுக. சரி, அந்த கட்சியே விஜயோட கூட்டணி எதிர்பார்க்குது. அந்த கட்சியில யார் சொல்றது? அதை கட்சியுடைய பொதுச் செயலாளர். அந்த கட்சி ஒன்னா இருக்குதா? ஆனா பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவு தானே. அந்த ஒரு கட்சி அவர் பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக மாத்திரம் தான் அதை சொல்லுது. செங்கோட்டையும் சொல்லல, தினகரன் சொல்லல, சசிகலா சொல்லல. தினகரன் கூட சொல்றாரு சார், விஜய் தான் 2வது இடத்துக்கு வருவாரு, பழனிசாமி 3வது இடத்துக்கு வருவாருன்னு அனுமானம் தான் சொன்னார். அவரோட கூட்டணி வச்சுக்கலன்னு ஒரு சொல்லலையே. அந்த அதிமுக காரர்கள் தான் வர்றாங்களே ஒழிய வேற யாரும் வரலையே. அவங்களை ஆதரித்து யாரும் பெரிய கட்சிகள், எஸ்டாப்ளிஷ் கட்சிகள் எதுவுமே வரலையே. அமித்ஷா எங்களுக்கு தலைவராக இருக்காங்கிற ஒரு விஷயத்தை மாத்திரம் ஒத்துக்கிட்டாரு. மற்றபடி அவர் விஜய் கிட்ட போவாங்க பண்ணலாம் சொல்ல. பழனிசாமி ஒருத்தர் தான் திருவோடு இருந்துக்கிட்டு அவதி பிச்சாந்தேன்னு சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்க ஒரே ஆள் அவர் தான். ஏன்னா கட்சி விட்டு எல்லாத்தையும் துரத்தி விட்டாரு. நீ அது என்ன சேர்த்துக்கு பார்க்குற நிலமையில் அவர் பரிதாபத்தில் இருக்காரு. அதனால் அவர் தான் அந்த மாதிரி ஒரு பரிதாபத்தில் இருக்கிற ஒரு தலைவர் தான் உங்கள் கூட கூட்டணி வச்சுக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. மற்றபடி ஸ்ட்ராங்காக இருக்கிற எந்த தலைவரும் வரவே இல்லை. ஒரு சின்ன சம்பவம் நடந்தது கரூரில். 1 மாதம் ஆளை காணும். பயந்து நடி ஓடினவர் இப்படிப்பட்ட ஒரு ஆளை தலைவரை ஏற்றுக்கிட்டு போவாங்கன்னு சொன்னீங்கன்னா கேட்டுக்க வேண்டியது தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மெகா கூட்டணி, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, சீக்கிரம் வந்துருவாங்க, நல்லா நிறைய சொன்னார். இப்போ அவருடைய கூட்டணி கனவு அப்படிங்கிறது பறி போயிடுச்சுன்னு எடுத்து அதை தாங்க தினகரன் சொன்னார். உனக்கு வெக்கமா இல்லையான்னாரு. அதுலேயே அவர் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கல. இப்போ நான் நடத்துகிற கட்சியில் என்னுடைய தொண்டர்கள் உண்மையான தொண்டர்களாக இருந்தாக்கா வேற ஒரு கட்சிக்காரன் கொடி பிடிச்சிட்டு வந்தால் என் தொண்டை சும்மா இருப்பானா? அடிச்சு எங்கள் கட்சி கூட்டம் நடக்குது, இங்கே உன் கட்சி கொடி கொடுத்ததுன்னா என்னடா அர்த்தம்னு ஒத்துச்சிருக்க மாட்டான். பழனிசாமி கூட்டத்தில் எடுத்துகிட்டு பழனிசாமி அவர்கள் சேர்ந்து விட்டாருங்கிறாரு. வெக்கமான இருக்குதாயான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு கீழே இறங்கி போகிறாரு. எப்படியா என்னை சேர்த்துக்க, என்னை காப்பாற்றுங்கிறாரு. அசிங்கமாக இருக்குது. முதலமைச்சராக இருந்த ஒரு ஆள் பதவி கிடைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாருங்கிறதுக்கு இதை விட வேற என்ன இருக்குது? ஆனா ஆர்பி உதயகுமார் மறுபடியும் சொல்றாரு, தை பிறந்தா வள்ளி பிறக்கோ, மறுபடியும் தை மாசத்துல கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மறுபடியும் விஜய் கூட்டணிக்கு தானே கூப்பிடுறாங்க. மறுபடியும்னாக்கா இதுக்கு முன்னாடி கூட்டணி இருந்தார் அவரு. புரியலையே. இல்ல, இவர் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு, தனிச்சு போட்டின்னு சொல்லிட்டாரு, நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டாரு. உன்னை இவங்க தை பிறந்தா வள்ளி பிறக்கோ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல இவங்களை கூட்டணியில் சேர்த்துக்குவாங்களான்னு தெரியணும். இல்லை, இப்போ இவர் தானே சொல்லிட்டு இருக்காரு. பழனிசாமி உதயகுமார் தானே திருப்பி சொல்லிட்டு 2 பேரும் அமலாக்கத்துறையில் மாட்டிக்கிட்ட ஆட்கள். விஜய் அமித்ஷாவுடைய ஆளுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால அமித்ஷாவை பிடிக்கிறதுக்கு விஜய் மூலமாக நம்ம தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு இவங்க திருப்பி தூது விடுறாங்க. அவர் சேர்த்திக்க மாட்டேங்கிறாரு. அமித்ஷாவுடைய பிடியில் சிக்கிக்கிட்டு தான் பழனிசாமி இருக்கிறாரு. செங்கோட்டை ஓப்பனாக ஒத்துக்கிட்டாருன்னா அமித்ஷா சொல்லி தான் நான் செய்கிறேன்றாரு. ஆக அமித்ஷா பர்மிஷன் கொடுத்தாங்க, உள்ள சேர்த்திக்குவாங்க. என்ன பிரச்சனைன்னா, விஜய் மேலே பெட்டு கட்டினார் அமித்ஷா, பெருசாக வந்துடுவாருன்னு பார்த்தாரு. ரஜினிகாந்தை கூப்பிட்டாரு, ரஜினிகாந்த் காலை வாரிட்டார், விஜயகாந்த் காலை வாரிட்டார், மற்றவங்க எல்லாருமே காலை வாரிட்டாங்க. பழனிசாமிக்கு செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. தண்டத்தை விட்டியாக இருக்கார். 10 தோல்வி பழனிசாமி, 3 தேர்தலில் புறமுத்துக்கிட்டு ஓடுற பழனிசாமின்னு அதிமுக அந்த இரட்டை இலைவே நாசப்படுத்தி குப்பையாக்கிவிட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட ஒரு இது செலவு பண்ணுறத விட அதுக்கப்புறம் தான் செங்கோட்டையனை கூப்பிட்டு நீ அரசியலுக்கு வந்துருந்து கூப்பிட்டு அலோவ் பண்ணியிருக்காரு. அவர் அனுமதிச்சதுனால தானே அவங்க தேவர் சமாதியில் போய் அதை எல்லாம் ஒன்றா சேர்ந்து பன்னீர்செல்வம், தினகரன், செங்கோட்டை எல்லாம் ஒன்றா பேசுறதுக்கு காரணம்
அமித்ஷா அனுமதி கொடுத்தா அது அவரே ஒத்துக்கிறாரு. அமித்ஷா அனுமதி எங்களுக்கு கொடுத்து விட்டாருங்கிறார். ஆக அதான் ஆகிட்டு. ஆக இவங்க எல்லாமே அமித்ஷாவுடைய கையாட்கள், விஜய் உட்பட. அதனால் விஜய் வந்து அமித்ஷா வந்து போய் சேர்ந்துக்கன்னு சொன்னால் சேர்ந்துக்கிட்டு ஆகும். தேர்தல் அது அப்புறம் ஞானேஷ்குமார் அமைச்ச வேலையெல்லாம் பார்த்துட்டாருன்னா ஜெயித்ததுக்கு நாங்கள் வெற்றி பெற்றதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லி நியாயப்படுத்துறதுக்கு தாங்க இவ்வளவு அவஸ்தை வந்து எல்லாம் பட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லாட்டி போனால் இவங்கெல்லாம் தேவையில்லையோ. சார், இவங்கெல்லாம் பிரியருக்கும் அமித்ஷா அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் முன்னாடி பேட்டியிலும் சரி இப்போவும் சரி. ஆனால் செங்கோட்டையன் சொல்கிறாரு அமித்ஷா எல்லாத்தையும் ஒன்றிணைக்க தான் சொன்னார் அப்படிங்கிற. பிரிஞ்சதுக்கு அவர் தான் காரணம், இப்போ ஒன்றிணைக்கிறதுக்கு அவர் தான் காரணம். அவ்வளோதான். அமித்ஷாவுக்கு இவங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? இவரே அங்கே போனார், ஏன் பிரிஞ்சார்? சசிகலா வந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு அறிக்கை விட்டாங்க. அந்த செங்கோட்டை வெளியே வந்த உடனே சிபிஐ விட்டு அமித்ஷா கேஸ் போடுறாரு. சசிகலா வரக்கூடாதுங்கிறாரு. ஏன்னா அவரை கேட்க மாட்டாங்க. இப்போ அனுமதிச்சிட்டாருங்கிறாங்க. எவ்வளோதோ சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து போய் ரிகர்சல் பண்ணி எல்லாம் பண்ணாக்கா மேடையில் வந்து ஓடி போகிறாரு. ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தால் தாங்கிறதுக்கு சக்தியில் 1 மாதம் வீட்டுக்குள்ளார போய் ஒண்டிக்கிட்டாரு. இப்படிப்பட்ட ஆளை வச்சுட்டு எப்படி கட்சி நடத்துறது? அதனால தான் செங்கோட்டையனை பார்த்தாரப்பா, நீ பழைய ஆள், நீ வந்துரு, நீ கட்சி இது பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அதனால் அவங்க ஒத்துருக்காரு. ஆனால் இபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கிட்டார்ல சார். நான் தான் தனி பெரும்பான்மை, நான் தான் ஆளுமை, என்னை எதிர்த்து பேசினா கட்சி விட்டு நீக்கிடுவேன் நீக்கிட்டாரு. அதே சமயம் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் 14 பேர்த்தையும் நேற்று இபிஎஸ் நீக்கியிருக்கிறாரு. அப்போ இதில் பாஜகக்கு எதிராக தானே அவர் வேலை செய்கிறாரு. பாஜகவுக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? பழனிசாமி என்ன ஆயிடுச்சுன்னா, நாம் வந்து பாஜக கூட இவ்வளோ க்ளோஸாக இருந்தோமே, இப்போ நம்மளை விட்டுட்டு செங்கோட்டை கிட்ட போயிட்டாருங்கிற கோவத்தில் தான் அவரை எல்லாம் நீக்கியிருக்கிறாரு. ஆக இதில் வந்து இந்த நீக்கினதுல இந்த தெரிஞ்ச உண்மை என்னன்னா, பழனிசாமி வந்து அமித்ஷாவால் கைவிடப்பட்டு விட்டாருங்கிறது தான் உண்மை. காலி அவர் முடிஞ்சு போச்சு. ஏன்னா எதுக்குமே லாய்க்கல. இவருக்கு ஒரு பாடத்தை வந்து சொல்லப்படுறதுல அர்த்தம் இல்லை. இவர் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. அதனால தான் சகல வல்லமையாக இருந்த செங்கோட்டையனை வந்து கட்சியை நடத்துன்னு சொல்லி அதில் வந்து அதிமுக வலிமை பெற்று விட்டதாக காட்டி அதனால தான் நாங்கள் வெற்றி பெற்றோங்கிறத நியாயப்படுத்துறதுக்காகத்தான் இவ்வளவும் அவங்க நடத்துகிற ஷோவுக்கு காரணம். ஆனால் 24 தேர்தலில் அந்த 20% ஓட்டு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கான ஓட்டு தானே சார். அப்புறம் எப்படி அவர் பலம் இல்லாதவராக இருப்பார்? அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் இது வழக்கமாக சொல்கிற உதாரணம் தான் சொல்லணும். என் டீம்லேயும் 2 ஃபுட்பால் டீமு, எங்கள் டீம்லேயும் 11 பிளேயர் இருக்காங்க, உங்கள் டீம்லேயும் 11 பிளேயர் இருக்காங்க. நீ ஜெயிச்சான்னு எப்படியா சொல்கிறேன்னு கேட்குற மாதிரி இருக்குது. யார் கோல் போட்டோன்னா அந்த ஒரு கோல் போட்டவன் தான் ஜெயித்தவன். அதை விட்டுட்டு என் டீம்லேயும் தான் 11 பேர் இருக்காங்க, அவங்களை ஜெயிச்சான்னு எப்படி டிக்ளேர் பண்ணுவது? தேர்தலில் ஜெயித்தவன் தாங்க பதில் சொல்லணும். சும்மா 20% இருந்தாங்க. அந்த 20% அந்த 10 தேர்தலில் எங்கே போனான்? அட்ரஸ் இல்லாமல் தோத்தாரு. கடைசி 3 தேர்தல் நிற்காமே ஓடி போயிட்டார்ல. 20% ஓட்டு வச்சுட்டு ஏன் பயந்துட்டு ஓடினாரு? ரெக்கார்டு இது தப்பாக இருக்குது. நீங்கள் சப்பக்கட்டுக்கு பார்க்குறீங்க, அவனை காப்பாற்ற பார்க்குறீங்க, பிரயோஜனம் இல்லை. மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்கள் இல்லை, அவ்வளோதான் நம்ம சொல்லணும். சார், இவர் செங்கோட்டையனுக்கு உரிய அங்கீகாரம் தரல. அவர் வந்து அவருடைய ஃபோட்டோ வந்து அந்த கட்சிக்கு பேனரில் இல்லை, அதனால தான் அவர் வரல. ஜெயலலிதா எம்ஜிஆர் ஃபோட்டோ இல்லைனால வரல அப்படின்னு இபிஎஸ் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இவரும் பதிலுக்கு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இப்படி இவங்களுக்குள்ளார அந்த குற்றச்சாட்டு அரசியல் தானே நிகழ்ந்துகிட்டு இருக்குது. அமித்ஷா கூப்பிட்டு போதும் அப்படி இந்த ஷோ நிறுத்துக்கானாக்க நிறுத்திடுவாங்க, அவ்வளோதான். இது என்ன பெரிய விஷயம்? ஆட்டு வைத்தால் யார் ஒருவர் ஆடாதார கண்ணாதான் இதெல்லாம். இவங்க சுயமாக அவர்தான் சொல்கிறாரு. அமித்ஷா சொன்னார் சேர்ந்துக்கிட்டு, அமித்ஷா சொன்னார் வெளியே போனேங்கிறார். முடிஞ்சு போச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. என்னத்துக்கு நீங்கள் மறுபடியும் என்னமோ அரசியல் இருக்கிற மாதிரியும் அதுமோ நடக்கிற மாதிரியும் ஏன் பேசுகிறீங்க? உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயங்க. அமித்ஷாவுக்கு பிடியில் அவங்க இருக்கிறாங்க. அமித்ஷா சொன்னதை அவங்க கேட்குற கட்டாயத்தில் இருக்காங்க, அவ்வளோதான். அமித்ஷா சொன்னால் விஜய் வந்து சேர்ந்தாகணும், பழனிசாமி சேர்ந்தாகணும், சசிகலா சேர்ந்தாகணும், வெளியே போனால் போய்தான் ஆகணும். அமித்ஷாவுடைய பிரான்ச்சஸ் தானே இவங்கெல்லாம். அப்போ இந்த செங்கோட்டையை நான் டெல்லிக்கு போய் பார்த்தேன், 40 நிமிஷம் நான் பேசினேன், அவங்க சொல்கிறது தான் நான் பண்ணினேன்னு சொல்கிறேன். ஆமாம், அவரை கூப்பிட்டு அமிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. 40 நிமிஷம் அதெல்லாம் செய்ய அப்படின்ட்டு அப்போ வந்து செய்கிறாரு. அவர் ஃபோட்டோ கூட ரிலீஸ் பண்ணல சார். எதுக்கு தேவை? அதான் ஓப்பனாக ஒத்துக்கிறாரு. உங்களுக்கு ஃபோட்டோ வேற வேணுமா? அதுக்கு புரியல எனக்கு. அமித்ஷாவுடைய பிடியில் சிக்கி இருக்கிற கூட்டம் அவங்க என்ன பண்ண முடியும்? சுதந்திரம் பேச முடியுமா? விஜய் அதே தான். ரஜினிகாந்த் ஒருத்தர் தான் தைரியமாக தப்பிச்சு வெளியே வந்தார். ஆனால் நேற்றைய பேட்டியில் நம்ம இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் சார். இவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் எதிர்த்து பேசல. பாஜக இவர்கிட்ட தனிப்பட்ட ரீதியில் சொன்னதையும் இவர் பொதுவெளியில போட்டு உடைக்கிறாரு. அப்போ பாஜகவை நம்பி ஏமாந்துட்டாருன்னு எடுத்துக்கலாமா? யாரு? செங்கோட்டையன். பாஜகவை நம்பி ஏமாற வேண்டிய அவசியம் அதெல்லாம் சிலதெல்லாம் சொல்லுவாங்க. உங்கள் மாதிரி ஆளுங்களை அதை வச்சுட்டு நீங்கள் பில்டப் கொடுத்து சில பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணலாம். அதுக்காக தான் உங்களுக்கு கொடுக்குற க்ளூ. இதை வச்சுட்டு அதனால் பாஜக அவங்களும் ஒன்றா இல்லை. பார்த்தீங்களா சார், வாக்கேந்திரத்தை பற்றி நான் சொன்னேன். என்ன எவ்வளவோ கிண்டல் பண்ணி எவ்வளவோ கேலி பண்ணி ஆயிரக்கணக்கான கேள்விகளை போட்டு என்னை மட்டைக்கு காந்தராஜ் பிழிந்து நசுக்கப்பட்டார், சாறு பிழிந்து விட்டோம்லாம் போட்டீங்க. இன்றைக்கி ராகுல் காந்தி சொல்லும் போது வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஓட் ஷோர்னு முன்னாடி சொல்கிறாங்க. அந்த பிரைம் மினிஸ்டர் தலையை தொங்க போட்டுட்டு ஓடுறாரு. ஓம் பிர்லா சபாநாயகர் முன்னாடியே நடக்குது பார்லிமெண்ட்டில். வாயை திறக்க முடியல. என்ன சேட்டலைட் டிவியில் வந்தாக்கா வாக்கேந்திரத்தை திருத்தனம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவார். அதை தவிர வேறு என்ன பேசுவாங்க? கிண்டல் பண்ணிங்க, கேள்வி பண்ணிங்க. இன்றைக்கி நான் சொன்னது தான் உண்மை. அதே மாதிரி தான் விஜய் வந்து அமித்ஷாவுடைய பிடியில் சிக்கிக்கிட்டு இருக்காருன்னா இல்லைன்னு சாதிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் சொல்லி பார்க்குறீங்க.
கடைசியில் வர போகிறீங்க, என்கிட்ட தான் வர போகிறீங்க, எப்படி சார் சொன்னீங்க என்ன போகிறீங்க? இதெல்லாம் பெரிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட்டு விஜய் வந்து பாஜகவுக்கு விரோதியாக காட்டுற மாதிரி அவர் அந்த பிடியில் இல்லைங்கிற மாதிரியான அப்படிங்கிறமான உருவத்தை காட்டுறதுக்காக, தோற்றத்தை காட்டுறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டு நீங்கள் அதை சொல்கிறீங்க. இப்போ பீகார் தேர்தல் முடிஞ்சு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாங்கள் இந்த எலெக்ஷனை முடிச்சுட்டு தான் வருவான ஒரு பேட்டி கூட கொடுத்துருக்காரு. என்ன பண்ணுவாங்க சார் இதுக்கப்புறம் அதிமுகவை? இங்கே வந்ததுக்கப்புறம் வாக்காளர் பட்டியலாம் இது பண்ணுவார். 65 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிவிட்டாருன்னு அப்புறம் இன்னொரு பட்டியலை போட்டு அதில் 20 லட்சம் பேர் நீக்கிவிட்டாங்க. அது என்ன தெரியுது, 60-20 கோட்டை 80 லட்சம் பேர் பாஜகவுக்கு எதிராக இருந்திருக்காங்கங்கிறது வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் தயாரித்ததும் தெரியுது. எடுப்புதில் 80 லட்சம் பேர் எடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த கட்சி ஜெயிக்குதுன்னு சொன்னாக்க எப்படி நம்புவீங்க? அப்புறம் சொல்கிறாரு திமுகவை வந்து பீகாரிகளை வந்து தமிழ்நாட்டுக்கு துன்புறுத்துகிறாருன்னாங்க. சரி ரைட்டு, துன்புறுத்துறாங்க. பீகார் ஏன் தமிழ்நாட்டுக்கு போனால்? உன் ஆட்சியில் இங்கே இருக்க முடியல, துன்புறுத்தினாலும் பரவாயில்ல, பீகாரில் இருக்க முடியாது, உன் ஆட்சியில் மோடி ஆட்சியில் இருக்க முடியாது தானே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான். நீ இவ்வளோ சொன்ன பிறகு நாங்கள் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, நான் பீகாருக்கு வரேங்கிற அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி நாங்கள் நடத்துகிறோங்கிறத ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் அவங்க ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, பீகாரில் ஜெயிப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா வேறு என்ன சொல்ல முடியும்? தேர்தல் ஆணையத்தை வச்சு தான் ஜெயிச்சாங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம். இப்போ துணை முதலமைச்சர் வர்றாருங்க, அடித்து துரத்துறாங்க, டிவியில் காட்டுறாங்க, அடித்து துரத்துறாங்க, காரில் ஏற்றி உட்கார வச்சு பாதுகாப்புக்கு பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் எழுச்சி இருக்கிற இடத்துல இவங்க ஜெயிச்சாங்கன்னு சொன்னீங்கன்னா ஞானேஷ்குமாரை தவிர வேறு யாராலும் செஞ்சுருக்க முடியாது. அவ்வளோதான் கேள்வி. ஆனால் 24 எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எதிர்த்து கூட்டணியிலேருந்து விலகி வந்தார்ல சார்? விலகி வந்தாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனாருங்க? அதுக்கப்புறம் எங்கே போய் யாரை பார்த்தாரு? கடைசியாக யாரை பார்த்தாரு? கூட்டணியிலேருந்து விலகி வந்துட்டார். அது ஒரு செய்தி போட்டிங்க. அதுக்கப்புறம் எப்போ அமித்ஷாவை பார்த்தாரு? அதையும் தான் நீங்கள் அதே சேனல் தான் நீங்கள் தான் போட்டிங்க செய்தி. உங்களுக்கு தான் ஆச்சுங்க. இப்போ மறுபடியும் விலகி போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இந்த தேர்தலில் தோற்று போயிட்டாங்க, அங்கே தான் போவார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அமித்ஷா அவங்களை எதிர்த்தே செங்கோட்டையன் அவர்களை பதவி விட்டு நீக்கியிருக்கிறாரு, கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறாரு. இவ்வளவும் அவங்க நெருக்கடிகளை இவர் தகர்த்து எறிகிறாரு. நாளைக்கு கூட்டணி விட்டு போக மாட்டாரா? கூட்டணியில் அவர் இல்லைங்கிறதுக்கு தாங்க அதை அடையாளம். பழனிசாமி கைவிடப்பட்டு விட்டார். அதனால தான் செங்கோட்டையனை கூப்பிட்டு நீ வந்துருப்ப அந்த ஆளு வச்சு போனியாவாதுன்னு சொல்லிட்டு அமித்ஷா கை விட்டுட்டாருங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அதனால தான் ஒரு கோபத்தில் வந்து இவனை நீக்கிவிட்டு அவனை நீக்கிவிட்டு இருந்ததை 4 பேர் நீக்கிவிட்டு ஒண்டியாக உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறேன்? யார் இருக்கா அவங்க கட்சியில்? கேபி முனுசாமி, சி.வி. சண்முகம், ஆர் உதயகுமார் எல்லாரும் அமலாக்கத்துறைக்கு பயந்து நடுக்கிற ஆளுங்க. வேற யார் இருக்கா அவங்க கட்சியில்? செங்கோட்டையன் இன்னொரு விஷயமும் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய குடும்பத்தினருடைய ஆதிக்கம் கட்சியிலையும் அரசியல் அதிகாரத்திலையும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் பேசாத அர்த்தம் இல்லைங்க. தேஜாஸ்வி யாரு? லாலு பிரசாதுடைய மகன். ரவீந்திரநாத் யாரு? ஓபிஎஸோட மகன். இவர் வந்து அரசியலுக்கு வராமல் இவர் பழனிசாமி தன்னுடைய சம்பந்தி மகன் எல்லாத்தையும் வந்து கான்ட்ராக்டர் பிடபிள்யூடி மினிஸ்டராக இருந்ததுனால சேலத்தில் போய் பாருங்க, ஒரு 60-70 பாலம் கட்டி அத்தனையும் வந்து அவருடைய சம்பந்தி கட்டத்தான். பாஜகவோட கூட்டணி இல்லைன்னாரா அவர் வீட்டில் ஒரு ரைடு விட்டாங்க, சம்பந்தி வீட்டில். உடனே ஒழுங்காயிட்டார்ல. இப்போ அடிப்படையில் செங்கோட்டையன் அவர்களுடைய நீக்கம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த முடிவு, இது எல்லாமே பாஜகவுக்கு ஒரு சாதகம்னு எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா இல்லை, பழனிசாமி டெஸ்பரேட்டாக இருக்காரு. நான் இவங்களெல்லாம் நீக்கிறேன், என்னை கன்சிடர் பண்ணால் தான் அவங்கள சேர்த்துவேங்கிறாரு. உனக்கு அங்கீகாரம் கொடுத்தது யாரு? அமித்ஷா கிட்ட இருக்கிற தேர்தல் ஆணையம் தான் அங்கீகாரம் கொடுத்தது. உனக்கு அங்கீகாரத்தை கான்செப்ட்லாம் உங்க கதி என்ன ஆகும்? நீ தடுமாறுற. எனக்கு எகென்ஸ்டாக செங்கோட்டையனுக்கு வந்து பிடிச்சி வைக்கிற என்னையும் பார்த்துக்கோங்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கைலாம் எடுக்கிறார். என்ன கவனிங்கிறார். அதுக்கு தான் விஜய் கிட்ட போகிறாரு. அப்பா அமித்ஷா கிட்ட சொல்லுப்பா, நம்ம ஆளுகிட்ட தலைவர்கிட்ட சொல்லுப்பா, என்னை எப்படியா காப்பாற்றுக்கிறாரு. அதுதான் அவருடைய நிலைமை இன்னைக்கு. இந்த கரூர் விவகாரத்தில் பாஜக பயங்கரமாக முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் அதிமுகவும் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் வந்து கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டாருல, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. இப்போ அமித்ஷா விஜய்க்கு என்ன திட்டம் வச்சிருப்பாரு? அதை சொல்றது மூலமா அமித்ஷா வந்து அவரை வந்து ஒரு செக்கில் வச்சிருக்காருன்னு அர்த்தம். நான் தான் முதலமைச்சர்னு இப்போ அவர் சொல்லிட்டு இருக்காரு, அலோவ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர்களுடைய செல்வாக்கு சரியாக வரல. மாதத்துக்கு ஒரு மீட்டிங்கு, 2 மாதத்துக்கு ஒரு மீட்டிங்கு, போய் பனையூரில் படுத்துக்கிட்டு வெளியே வராமல் இருக்கிறதெல்லாம் கண்டினியூ பண்ணாருன்னு அவரை கை விட்டுருவாங்க. பழனிசாமி விஜயம் சரியா இல்லைங்கிறதுனால தானே இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தானே கூட்டு வந்துட்டார். செங்கோட்டையனை கூட்டு வந்தார். அரசியலில் செங்கோட்டையனை பற்றி தெரிஞ்ச எங்களுக்கெல்லாம் தெரியும். செங்கோட்டையன் எவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலிங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்போ பாஜகவினரே சொல்கிறாங்களே சார், விஜய் வராட்டியும் பரவாயில்ல, ஆன்டி இன்கம்சி இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக அதை வச்சு வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் என்னன்னு தெரியாது. அவங்கள தான் கேட்கணும். எல்லாம் அவங்க ஞானேஷ்குமாரை பார்த்து தான் அவங்க ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையர். அவ்வளோதான். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.